அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம டைரக்டா செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னன்னா இன்கம் டேக்ஸ் பில் 2025. ஸோ இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் சொல்லப்போனால் நேற்று பேசியிருந்தா நம்ம இந்த மந்த்னு பேசியிருப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வந்ததுனால லாஸ்ட் மந்த் 2 வீக்ஸ் பிஃபோர் லோக்சபாவில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பில்லை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இன்னைக்கு எந்த பிபிடியும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம டைரெக்டாக செகண்ட் நமக்கு இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் சில எஃப்ஏக்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. இந்த பில்லு வந்ததுலேருந்து அது சம்மந்தப்பட்டதாக எதுக்காக இந்த புதுசாக ஒரு பில்லு எனாக்ட் பண்ணி புது ஆக்டாக மாற்றுறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் அதில் என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக இஷ்யூ பண்ணாங்க பிப்ரவரி 13th அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துறோம். இதுக்கப்புறம் 2 எஃப்ஏக்யூ வந்திருக்கு. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் பில் 2025 வந்து பார்லிமெண்ட்டில் 13 பிப்ரவரி 2025 நமக்கு இதை ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா மொத்தம் 3 கோர் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ரீசனுக்காக தான் இந்த புது ஆக்டை எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னா டெக்சுவல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ டோட்டலாக சொல்லப்போனால் டெக்ஸ்ட்டை குறைச்சிட்டாங்க. நிறையா வார்த்தைகளை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 50% வேர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். எவ்வளோ வார்த்தைகள் இருந்தது, இப்போ எவ்வளோ வார்த்தைகள், எத்தனை சாப்டர் எப்படி ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது டோட்டலாகவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. பெருசாக மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. சரிங்க, நம்ம ஃபுல்லாகவே இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறத ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த டேக்ஸ் பாலிசி சம்மந்தப்பட்ட எந்த சேஞ்சஸும் கிடையாது. டேக்ஸ் ரேட்டில் எந்த மாடிஃபிகேஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இப்போ ஃபினான்ஸ் ஆக்ட் 2025 வரைக்கும் என்ன சேஞ்ச் ஆயிருக்கோ அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி புது ஆக்டாக கொடுத்துருக்காங்களே தவிர வேற எந்த மேஜர் சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கோர் பிரின்சிபலை வச்சு தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து இதை அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 20,974 ஆன்லைன் சஜஷன் ரிசீவ் ஆயிருக்கு. அந்த சஜஷன் மூலமாக இதை கம்பைல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வேற கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஒரு பழைய ஆக்டை புதுசாக மாற்றிருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. என்னென்னா ஆஸ்திரேலியாவில இருந்தும் யூகே யுனைடெட் கிங்டம்ல இருந்தும் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை பேஸ் பண்ணி தான் இதை இது பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸோ இதில் என்ன இம்பேக்ட் ஆயிருக்கு, குவான்டிடேட்டிவாக என்ன இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் ரிடக்ஷன் இன் த ஆக்ட்ஸ் வால்யூம். ஸோ ஆக்டோட வால்யூம், அதாவது அந்த புக்கோட வால்யூம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பாதி புக் குறைஞ்சிருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 5,12,000 வார்த்தை இருந்தது. இப்போ பில்லில் இன்கம் டேக்ஸ் பில்லில் 2.5 லட்சமாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50% வார்த்தைகள் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 2.5 லட்சம் வார்த்தைகள் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2 லட்சம் வார்த்தைகள் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஸோ சொல்ல வேண்டியதை ரொம்ப சிம்பிளிஃபையாக சொல்லியிருக்காங்க. நம்ம பின்னாடி அதுதான் 1 பை 1 பார்க்க போகிறோம். எஃப்ஏக்யூ தான் கொடுத்துருக்கோங்க. ஒரு 36 பேஜுக்கு இன்கம் டேக்ஸ் பில்லு சம்மந்தமாக சிபிடிடிஏ எஃப்ஏக்யூ கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாப்டர் 47 சாப்டர் இருந்தது. இப்போ அதை 23 சாப்டராக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் 50% ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? செக்ஷன் 819 செக்ஷன் இருந்தது. இப்போ 536 செக்ஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்டில் 819 செக்ஷன் இருக்கா? செக்ஷன் 1லேருந்து 819 வரைக்கும் இருக்கா? இது என்னோட கேள்வி. யாராவது செக்ஷன் 300, செக்ஷன் 400, செக்ஷன் 420 இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செக்ஷன் 44 எடி தெரியும். செக்ஷன் 139 தெரியும். டிடிஎஸ் பெனால்ட்டி செக்ஷன் 267 கேஷ் டெபாசிட்னா 269 வரைக்கும் தெரியும். 271 பெனால்ட்டி. ஸோ இந்த மாதிரி 300க்கு மேலே யாருமே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். கரெக்டாக? ஆனால் இவங்க என்ன 819ன்னு சொல்கிறாங்க? 819 செக்ஷன் நிஜமாவே இருக்கா?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் FAQல குடுத்துருக்காங்க. அத நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ, இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல 298 செக்ஷன் தான் இருக்கு. டோட்டலா செக்ஷன் 1ல ஆரம்பிச்சு செக்ஷன் 298 இத்தன செக்ஷன் தான் இருக்கு. ஆனா எதுக்காக 819 சொல்லியிருக்காங்க நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு 18 டேபிள் இருக்கு. இந்த தடவ 57 டேபிள் கிட்டத்தட்ட ஒரு 40, 39 டேபிள் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வார்த்தைகள் எல்லாம் அதாவது பேராகிராஃபா குடுத்திருக்கிறது எல்லாத்தையும் குறைச்சிட்டு, டேபிள்ஸா அதிகப்படுத்தியிருக்குங்க. ரொம்ப சிம்ப்ளிஃபைடா நமக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளே நீங்க வச்சுக்கங்க. இது ஒரு பேராகிராஃபா குடுத்தா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? ஸோ பேராகிராஃப் எப்படி குடுப்போம்? இன் தி எக்ஸிஸ்டிங் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 த டோட்டல் வேர்ட்ஸ் 5,01,000 அப்படி அப்படி குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பார்த்தோனே புரியுமா? இந்த இந்த 2 இத பார்த்ததும் புரியுது. ஒண்ணுமே தேவையில்ல. பார்த்ததும் கேட்சியா இருக்கும். 5, 12, 2, 60 மாறியிருக்கு. 50% குறைஞ்சிருச்சு. இவ்வளோதான். ஸோ இந்த மாரி எல்லாமே டேபுலரைஸா மாத்திருக்காங்க. 18 டேபிள் இருந்தத இப்ப 57 டேபிளா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியதுக்காக இதெல்லாம் இன்கிரீஸ் பண்ணியிருக்குங்க. 6 ஃபார்முலா இருந்தது பழசுல. இப்ப 46 ஃபார்முலா, 40 ஃபார்முலா அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் பில்லுல இதுதான் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து குவான்டிடேட்டிவ் இம்ப்ரூவ்மென்ட். அதாவது வந்து குவான்டிட்டி வைஸ் இந்த இப்ப நான் சொன்ன மாரி நம்பர் வைஸ் சொல்லலாம். வேர்ட்ஸ் வைஸ், சாப்டர் வைஸ் பார்க்குறப்ப குவான்டிடேட்டிவா இவ்வளவு இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு. ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ்க்காக. ஓகேங்களா? அடுத்து குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மென்ட் என்னென்ன? ஸோ குவாலிட்டியா என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? அதோட தரத்த எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு சிம்ப்ளிஃபைட் லாங்குவேஜ். ஸோ சட்டத்தோட மொழிகள், அதாவது லாங்குவேஜ வந்து ரொம்பவும் சிம்ப்ளிஃபையா ஒரு லேமன், ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட் எடுத்து பார்த்தா கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியா சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க. 2வது இந்த ஆக்சுவலா 1961 தான் இப்ப உள்ள கரண்ட்ல உள்ள ஆக்ட். இப்போ 2025 கிட்டத்தட்ட 64 வருஷம். கரெக்ட்டா? ஸோ இந்த 64 வருஷத்துல வந்த அமெண்ட்மென்ட் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அப்சல்யூட் அண்ட் ரிடக்டன்ட் புரோவிஷன்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சில புரோவிஷன்ல இருக்கும். இந்த பீரியட்லேருந்து 1/4/2021 இருந்து 31/3/2024க்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா, இல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, டிடக்ஷன் இருக்கு அப்படின்னு ஒரு புரோவிஷன் வந்து இருக்கு. ஒரு நெறைய இடத்துல இருக்கு. ஸோ இந்த பீரியட்லேருந்து அந்த பீரியட்குள்ள நீங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கன்சல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடிஷனல் டிடக்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாரியெல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கிற பீரியட்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கங்களேன். 2024ஓட முடிஞ்சு போச்சுன்னா, ஸோ அதெல்லாம் தேவையில்லாத புரோவிஷன்ஸ் இப்போ. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தேவையில்லாத புரோவிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ரிமூவ் பண்ணது லிஸ்ட் மட்டுமே ஒரு 1200 புரோவிஷனும், 800 எக்ஸ்ப்ளனேஷனும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அது என்னென்னங்கிறத நம்ம கண்டிப்பா இந்த 1 டேலயோ, 1 ஹவர்லயோ பார்க்க முடியாது. 1 ஹவர் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய 1 இயர் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். பட் என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு? எதனால பில் கொண்டு வந்திருக்காங்க? அதனால நமக்கு வந்து என்ன யூஸ்? நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரல் ரேஷனலைசேஷன். ஸோ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்த ஸ்ட்ரக்சர டேபிள்ஸ் மூலமாவும், ஃபார்முலா மூலமும் சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் டாக்ஸேஷன் பிரின்சிபிள் அப்படியே தான் இருக்கு. அத அப்படியே பிரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அத எப்படி சிம்ப்ளிஃபையா குடுக்கணுமோ, அந்த மெத்தட் மட்டும் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரஸ் ரிலீஸ்ல இத மட்டும் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன குவான்டிடேட்டிவ் அமெண்ட்மென்ட் இருக்கு, என்ன குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு அப்படிங்கிறத இந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப நான் இத குளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து FAQ. ஸோ 2 FAQ குடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குடுத்த FAQ இதுதான். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ கரண்ட் ஆக்ட் எப்ப பாஸ் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் ஆக்ட் பாஸ் பண்ணல. அதாவது கரண்ட் ஆக்ட்ன்னு அவங்க சொல்றது வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961. ஸோ 1961 வந்து எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா, 1961ல எனாக்ட் பண்ணி 1/4/1962லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஓகேங்களா? 1962ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. இதுவரைக்கும் 65 டைம் அமெண்ட்மென்ட் ஆயிருக்கு.
ஸோ நம்ம வருஷ கணக்கே 64 பார்த்தோம். ஸோ வருஷத்துக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்னு வச்சாலும் கணக்கு சரியா தான் இருக்கு. ஓகேங்களா? 4000 அமெண்ட்மெண்ட். இவங்க அமெண்ட்மெண்ட்ன்னு சொல்றது எந்தெந்த செக்ஷன்ல, ஒரு செக்ஷன்ல ஆ எத்தனை அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற மாரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஒரு 100 ஆயிருக்கலாம். ஸோ அடுத்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஒரு 100 செக்ஷன்லயோ, இல்ல 20 செக்ஷன்லயோ ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாரி மொத்தம் 4000 அமெண்ட்மெண்ட் வந்து ஆயிருக்கு இதுவரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ கரண்ட் இன்கம் டாக்ஸ் எப்போ பாஸ் ஆனது அப்படிங்கிறது ஒரு எஃப்ஏக்யூ குடுத்து, அதுக்கு பதில் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதனால ரெகுலரா அமெண்ட்மெண்ட் வந்து இன்கம் டாக்ஸ்ல ஆயிட்டு இருக்கு. நம்ம 65 அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அது எதனால அப்படின்னு ஒரு கொரி ரைஸ் ஆயி, அதுக்கு வந்து பதில் குடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஃபேக்டரிஸ் ஆக்ட்டோ, கம்பெனிஸ் ஆக்ட்டோ எடுத்துட்டீங்கன்னா, வருஷம் வருஷம் சேஞ்ச் ஆகாது. ஜிஎஸ்டி மாசம் மாசம் சேஞ்ச் ஆகுது, அத விட்டுருங்க. பட் வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எதனால 65 அமெண்ட்மெண்ட்? 64 வருஷத்துக்கு எதுக்கு 65 அமெண்ட்மெண்ட்? வருஷத்துக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து ஏன் வருது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எத பேஸ் பண்ணி? நம்ம நாட்டோட எக்கனாமிக்கோட சேஞ்சஸ், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இத பொறுத்து தான் அமையுது. ஓகேங்களா? இன்கம் டாக்ஸ் ஒருத்தரோட ஏர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளவு, அத பொறுத்து தான் நம்ம டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டே வருது. ஸோ ஜிடிபி என்ன ஒவ்வொரு வருஷமும் அந்த ரீசனால தான் இன்கம் டாக்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபினான்ஸ் பில் வந்து ஃபினான்ஸ் ஆக்ட் வந்து இன்கம் டாக்ஸ்ல அமெண்ட்மென்ட் கொண்டு வராங்க. ரீசன் அதுதான். ஸோ வருஷம் வருஷம் வந்து சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கு. சில சில சிலருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் குடுக்க வேண்டியது இருக்கு. எக்ஸம்ஷன் குடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் வரதுனால, சில ஸ்டார்ட் அப்ஸ்க்கு குடுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாரி ரீசன்லாம் இருக்கிறதுனால, எவ்ரி இயர் வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல அமெண்ட்மென்ட் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்களே எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. டூ ப்ரமோட் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட்ட ப்ரமோட் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன் வரப்போ, அதுக்கு 80H, 80HSCன்னு ஒரு டிடக்ஷன் கொண்டு வந்தாங்க. 80IA கொண்டு வந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் பிசினஸ வந்து ப்ரமோட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் 80IAC ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காக 80IAC கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 10 இயர்ஸ்ல 3 இயர்ஸ் வந்து அவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. டாக்ஸ் ஹாலிடேன்னு கொண்டு வந்தாங்க. நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ரீசனால வருஷம் வருஷம் இன்கம் டாக்ஸ்ல அமெண்ட்மென்ட் வந்துகிட்டே இருக்கு. அதனால இன்கம் டாக்ஸ் வந்து பிகம் பல்கி ஓவர் டைம். இந்த 65 வருஷத்துல பல்கமா போயிட்டு இருக்கு. அப்படி கிடையாது சார், அப்துல் சார். அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து இன்கம் டாக்ஸ் பில்லுல அமெண்ட்மென்ட்டே வராதா? அப்படி கிடையாது. 65 வருஷமா அமெண்ட்மென்ட் ஆயி, ஒரு சிம்ப்ளிஃபைடா இருந்த ஆக்ட். எப்பவுமே ஆக்ட் கொண்டு வரப்ப சிம்ப்ளிஃபைடா இருக்கும். அதுக்கப்புறம் அமெண்ட்மென்ட், அதுக்கப்புறம் புரோவிஷன்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்றப்போ, எப்ப எங்கெங்க தேவையோ அங்கங்க மட்டும் தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லப்போனா, ஆம் எப்படி சொல்லலாம்? ரிலேட்டிவ்ங்கிறதுக்கு அர்த்தம், செக்ஷன் வந்து 54ல ஒரு மீனிங் இருக்கும். பேசிக்கா ஒரு மீனிங் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒரே வார்த்தைக்கு மல்டிபிள் மீனிங் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில அந்த அமெண்ட்மென்ட் தேவைப்பட்டிருக்கும். அப்ப அத மட்டும் மாத்தியிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல தேவைப்படுதோ அத மட்டும் மாத்துவாங்க. அப்படி ரிப்பீட்டடா 65 டைம் 4000 டைம் அமெண்ட்மென்ட் ஆயிருக்குன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க சுந்தரா டிராவல்ஸ்ல சொன்ன மாரி, எங்கெல்லாம் சின்ன சின்ன எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ, அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ. ஸோ இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்க பஸ் தான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961. ஏன்னா 60 வருஷமா அப்பப்போ தேவையான அமெண்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கம்ப்ளீட்டா ரெனோவேட் பண்ணி அந்த பஸ்ஸ புதுசா ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மேட்டர். சிம்பிளா சொல்லப்போனா. ஓகேங்களா? ஸோ எதனால இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து பல்கா பல்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கேள்வி கேட்டு அதுக்கு பதில் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ட்ரெடிஷனல் ஸ்டைல் ஆஃப் டிராஃப்டிங். ஸோ 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆ எனாக்ட் பண்ண ஆக்ட் அது. ஓகேங்களா? ஸோ அப்ப இருந்த லாங்குவேஜ் வேற. சிம்ப்ளிஃபைட் லாங்குவேஜ் அப்ப கிடையாது. ஸோ இப்போ வந்து நெறையா அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்குமே நெறைய கேஸ்லலாம் மீனிங் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மீனிங் எல்லாம் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்ப சொன்ன மாரி. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் சேஞ்சஸ் வேணுமோ, அந்தந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இன்சர்ட் பண்ணி ரொம்பவும் பல்க் ஆயிடுச்சு ஒரு ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அதனால இத சிம்ப்ளிஃபை பண்ண தான் இத பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஈவன் இன்னும் நெறைய புரோவிஷன்ஸ் வந்து ஆப்பரேஷனாவே இல்ல. ஏன்னா அது பீரியட் முடிஞ்சு போயிருக்கலாம். இல்ல அது இப்போ கரண்ட் இயர்க்கு அப்ளிகபிளே இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த செக்ஷனும், அந்த புரோவிஷனும் ஆக்ட்ல இருந்துகிட்டு,
அதோட பேஜஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டோட்டலாக எராடிகேட் பண்ண வந்து அதை கொண்டு வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்பிளிகேஷன் பண்ணதே இல்லையா அப்படிங்கிறது கொஷின். ஸோ இந்த சரி, இந்த 65 வருஷம் ஆயிருக்கு. இந்த சிம்பிளிகேஷன் எஃபோர்ட் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணவே இல்லையா? 60 வருஷமா பழைய ஆக்டே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா, 2009ல ஒரு தடவ, 2019ல ஒரு தடவ, 2 தடவ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பண்ண மாதிரி எந்த செக்ஷன் இப்போ வந்து செக்ஷன் வைஸ் எல்லாமே மாறி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டைம் அதெல்லாம் பண்ணல. தேவையில்லாத ப்ரொவிஷன மட்டும் அப்பப்போ ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. 2 தடவ பண்ணியிருக்காங்க. 2009லயும், 2019லயும் இந்த சிம்பிளிஃபை பண்றதுக்கு எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸர்சைஸ் வந்து மத்த கண்ட்ரில இருக்கிற மாரி நீங்க பண்ணியிருக்கீங்களா? ஸோ அப்படின்னு ஒரு எஃப்ஏக்யூ. இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ மத்த ப்ரொஃபஷனல்ஸ் கேட்ட கொஸ்டினும் அந்த கொஸ்டினுக்கு சிபிடிடி குடுத்திருக்க பதில். ஓகேங்களா? ஸோ அதர் கண்ட்ரில உள்ள ஆ இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்க நீங்க சேஞ்ச் பண்ணப்போ, அங்க என்ன நடந்ததோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி எடுத்திருக்கீங்களா? இல்ல நீங்களே முடிவு பண்ணி, அதாவது உங்களோட போர்டே முடிவு பண்ணி, ஆ மத்தவங்கட்ட எந்த ஒப்பீனியனும் பெருசா கேட்காம, நீங்களா சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அந்த மாரி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுகே அண்ட் ஆஸ்திரேலியா நம்ம முன்னாடியே பார்த்த மாரி, ஆ யுகேல வந்து 1994லேருந்து 2010 வரைக்கும் இருந்தத சிம்ப்ளிஃபை பண்ணி, இன்கம் அண்ட் கார்ப்பரேஷன் டாக்ஸ் 1988 அப்படின்னு 960 பக்கம் இருந்தத, இந்த ஆக்ட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அவங்களும் சிம்ப்ளிஃபை பண்ணி புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணதன் மூலமாக பேஜஸ் வந்து அதிகம் தான் ஆயிருக்கு. கம்மியாகல. ஓகேங்களா? அவங்க மெத்தட்ல. யுகே பொறுத்தவரைக்கும். அதே மாரி ஆஸ்திரேலியாலயுமே 1994லேருந்து 97 வரைக்கும் ஆம் ஆக்ட்ட வந்து சிம்ப்ளிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சிம்ப்ளிஃபை பண்ணி, அதனால டாக்ஸ் கோட் அதிகம் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது பேஜஸ் குறையல, பேஜஸ் அதிகமாயிருக்கு. ஸோ டெர்மினாலஜிலாம் ரொம்ப சிவியரா இருந்தத சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனா அதனால பேஜஸ் குறையல. பட் நம்ம பண்ணதில நெறையா கிட்டத்தட்ட 50% வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நியூ இன்கம் டாக்ஸ் பில்ல என்ன ஸ்கோப் ஆஃப் எக்சைஸ்? ஸோ என்ன எக்சைஸ் பண்ணியிருக்கீங்க? அதோட என்ன பர்ப்பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் ஸ்பீச்ல சொல்லியிருக்காங்க. 2024லயே சொல்லியிருக்காங்க. இன்னும் 6 மாசத்துல நியூ நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அமலுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட அமலுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ எதனால இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 அ புது ஆக்ட்ட வந்து எனாக்ட் பண்றாங்கன்னா, 3 காரணம் சொல்றாங்க. 1 கன்சைஸ், இன்னொன்னு லூசிட், அடுத்து ஈஸி டூ ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். கன்சைஸ்னா சுருக்கமான, லூசிட்னா தெளிவான, சுருக்கமான, தெளிவான, ஈஸி டூ ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். யாரா இருந்தாலும் அத ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்கிற வகையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த 3 ரீசன்க்காக தான் இன்கம் டாக்ஸ் பில்ல புதுசா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ரூல்ஸ பேஸ் பண்ணி இந்த எக்ஸிஸ்டிங் புரோவிஷன்லாம் நீங்க சொன்ன மாரி கன்சைஸ், லூசிட், ஈஸி டூ ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டா மாத்துறதுக்கு என்ன ரூல ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? இப்படிங்கிறது க்வெரி. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலிமினேட் ரெடுண்டன்ட் புரோவிஷன்ஸ். ஸோ தேவையில்லாத புரோவிஷன், அதாவது வருஷம் முடிஞ்ச புரோவிஷன்ஸ், அது எல்லாத்தையும் டோட்டலா எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் மூலமாகவே உங்களுக்கு பாதி லென்த் வந்து ரெட்யூஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 2வது வந்து நியூ பில் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அண்ட் கிளியர். ஸோ வந்து எதையுமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக இந்த பில்லுல சொல்லியிருக்காங்க. காத தொட்டு காத சுத்தி மூக்க தொடுற வேலை இதுல இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 57 டேபிள். ஸோ வந்து 57 டேபிள், 18 டேபிளா இருந்தது. இப்ப 57 டேபிள் வந்து மோர் தென் 57 டேபிள்ஸா குடுத்திருக்கிறதுனால, ஸோ டேபிளார் வியூங்கிறதுனாலே நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடியதாகவும், தேவையில்லாத வார்த்தைகளை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த எஃப்ஏக்யூ வச்சே சொல்றேனே, இதுக்கு பதிலா 1 டே வந்து ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுக்கு டேபிளார் காலம் போட்டிருந்தேன்னா, உங்களுக்கு ஒரே ஸ்க்ரீன்ல விசிபிலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் வந்து கொஞ்சம் வொர்க் ஹெவியா இருந்தனால என்னால பண்ண முடியல. இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1200 ப்ரொவிஷோஸ். ஸோ 1200 ப்ரொவிஷனும்,
எக்ஸ்பிளனேஷன் 900 எக்ஸ்பிளனேஷனும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக பேஜஸ் நிறையா குறைஞ்சிருக்கு. அடுத்து வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஒரு செக்ஷனை சொல்கிறப்போ அந்த செக்ஷனில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு 1961ல் அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. அதாவது எப்படி இருக்கும்னா, நீங்கள் இப்போ ஜிஎஸ்டி ஆக்டில் பார்த்தா கூட தெரியும். உங்களுக்கு வந்து ரொம்ப இப்படி தான் இருக்கும். ஸோ as mentioned in subclass 2 class B of subsection 1 section 133 இப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் லெவி எடுத்தீங்கன்னா சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 10 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த ஃபினான்ஸ் பில்லில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா சிம்பிளாக செக்ஷன் 10(1) அவ்வளோதான். அதாவது இப்படி எழுதியிருக்க வேண்டியதை சப்கிளாஸ் 2 ஆஃப் கிளாஸ் பி ஆஃப் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 133 அப்படின்னு எழுதியிருக்கும். இது வரைக்கும் ஃபினான்ஸ் நியூ பில்லில் ரொம்ப சிம்பிளாக செக்ஷன் 133 1B2 இவ்வளோ தான் சிம்பிளிஃபையாக எழுதியிருக்காங்க. இதனாலேயே பேஜஸ் வேர்ட்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நம்ம பாருங்க, இதை படிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இது வந்து சிம்பிளிஃபைடாக செக்ஷன் 133ல 1B2 சொல்கிறாங்க, போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்களே தவிர வேற எந்த மேஜர் சேஞ்சஸ் நம்ம புதுசாகவே இன்கம் டேக்ஸ் ஆக்டை படிக்கணும்ப்பா அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் செக்ஷன்லாம் மாறிடுச்சுங்கிறதுனால நீங்கள் பழைய செக்ஷன் 44 அடிலாம் இப்போ 44 ஏடி, ஏடிஏ, 44 ஏஇ ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் 3 இருந்தது. அந்த 3ஐயும் கிளப் பண்ணி செக்ஷன் 58ல் வச்சுருக்குங்க. ஒரே செக்ஷன் தான் இனிமேல். அதே மாதிரி டிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் மட்டுமே ஒரு 192லேருந்து 196 வரைக்கும் 5 செக்ஷன் இருந்தது. அதுக்குள்ளே நிறையா சப்செக்ஷன் இருந்தது. இங்கே எல்லாமே செக்ஷன் 393 ஒரே செக்ஷன் தான் டிடிஎஸ். சேலரி மட்டும் 392, அதை தவிர அதர் செக்ஷன் எல்லாமே 393 ஒரே செக்ஷன் தான். 194 ஏ, பி, சி, டி இதெல்லாம் கிடையாது. 393 அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி குறைச்சிருக்காங்க, நமக்கு வந்து சிம்பிளிஃபைடாக சொல்லக்கூடிய அளவுக்கு. மெயினாக அந்த ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயருங்கிற கான்செப்டே தூக்கிட்டாங்க. எப்போவுமே இதில் தான் கன்ஃபியூஷன் வரும். நம்ம கிளைண்ட்டுக்கும் நமக்கும், இல்லை நமக்கும் நம்ம ஸ்டாஃபுக்கும். ஒரு கன்சல்டன்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃபுக்கு நான் வந்து 23-24 ஐடி எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவேன். அவங்க 23-24ங்கிறது அசஸ்மெண்ட் இயர் எடுத்துகிட்டு 22-23 கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயரா அசஸ்மெண்ட் இயரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் எல்லா இடத்துலையும். நம்மகிட்ட கிளைண்ட் கேட்குறதும் 23-24 நான் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க கையில் உள்ள பேப்பரை வச்சு அசஸ்மெண்ட் இயர் வச்சு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கிட்ட தான் தெரியும் அதில் உள்ளது அசஸ்மெண்ட் இயர். அப்படின்னா இப்போ 22-23 தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இனிமேல் கிடையாது. இப்போ வந்து டாக்ஸ் இயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டாக்ஸ் இயர் அவ்வளோதான். ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்லாம் கிடையாது. ப்ரீவியஸ் இயருக்கு பதிலாக டாக்ஸ் இயர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. டாக்ஸ் இயர்னா நீங்கள் எந்த பீரியடில் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணீங்களோ அதுதான் டாக்ஸ் இயர். அசஸ்மெண்ட் இயரே கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மேஜர் சேஞ்சஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு ஏதாவது கன்சல்டேஷன்லாம் பண்ணீங்களா? அதாவது ப்ரொஃபஷனல்ஸ், டாக்ஸ் பே பண்ணக்கூடியவர்கள், மற்ற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ட்ட எல்லாம் இந்த நியூ பில் இது பண்ணுறதுக்கு கன்சல்டேஷன் பண்ணீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம ப்ரெஸ் ரிலீஸ்லேயே பார்த்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி கன்சல்டேஷன் ப்ராசஸ் நடந்தது. சார் 20,974 ஆன்லைன் சஜஷன் வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு அவ்வளோ வந்தது. அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் தேவையில்லாத ப்ரொவிஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா நடந்து மீட்டிங்லாம் நடந்து இண்டஸ்ட்ரியோட ப்ரொஃபஷனல் அசோசியேஷனோட நிறையா மீட்டிங்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸசைஸை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இது பண்ண மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆஸ்திரேலியன் டேக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ட்ரெஸரி, ஸோ அங்கே உள்ள ஆஃபீஸர்கிட்ட யூகேல அதே மாதிரி யூகே ஆஃபீஸ் ஆஃப் டேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன், ஸோ அங்கே உள்ள ஆஃபீஸர்ட்டையும் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்தது, ஸோ இதே எக்ஸசைஸ் தான் நீங்கள் பண்ணீங்க. ஸோ அங்கேயும் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 2009-19 நடந்த டிராஃப்டிங் அப்போ நடந்த டிராஃப்டிங் கைட் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் லாங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஸோ அங்கேயும் டிஸ்கஸ் பண்ணி தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸசைஸில் என்னென்ன ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கொஷின். ஸோ நம்ம Q19 அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் இல்லாமல் ஒரு 150 ஆஃபீஸர் கொண்ட கமிட்டியை ஒரு டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா, ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி 4000 கிட்டத்தட்ட 60,000 மேன் ஹவர்ஸ் 60,000 மணி நேரங்கள் ஓகேங்களா, மனித மணி நேரங்கள் செலவு பண்ணி இந்த நியூ பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்ட் லேபர் ஆஃபீஸர்லேருந்து ப்ரொஃபஷனல் அசோசியேஷன், இண்டஸ்ட்ரி, டாக்ஸ் பேயர் எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் வாங்கி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து சரிங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ரீடபிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி ஆக்டை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு எப்படி வாசிக்க ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் லீகல் லாங்குவேஜை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது மல்டிபிள் சிச்சுவேஷன் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க. டிடிஎஸ் ப்ரொவிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎஸ் ப்ரொவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா டேபுலர் ஃபார்மில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம செக்ஷன் 194, 192, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரியாக தான் இருக்கும். நான் வேணால் அதை ஒரு லைவாக ஒன்று காமிக்கிறேனே. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டில் செக்ஷன் 194 எடுப்போம். எல்லாருக்கும் இன்கம் டேக்ஸ் வெப்சைட் வியூ ஆகுது இல்லை? எஸ் சார். ஓகே, எஸ். ஸோ நம்ம 194C ஸோ இந்த மாதிரி இவ்வளவு பேராகிராஃப் இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ன இருக்குது, 1% யாருக்கு, 2% யாருக்கு, ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பேராகிராஃபாக இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு புரியாது, படித்தாதான் புரியும். இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போது இந்த 194C வந்து எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்கம் டேக்ஸ், ஸோ அப்படியே இந்த இன்கம் டேக்ஸ் பில்லு அது சம்மந்தப்பட்ட எஃப்ஏக்யூலாம் எங்கே எடுக்கிறதுங்கிறதையும் சொல்லிடுறேன். இன்கம் டேக்ஸ் india.gov.in, ஸோ இதான் வெப்சைட். இந்த வெப்சைட் போனீங்கன்னா இன்கம் டேக்ஸ் லாஸ் அண்ட் ரூல்ஸில் இன்கம் டேக்ஸ் பில் 2025 நியூன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லாமே இருக்கும். இதான் இன்கம் டேக்ஸ் பில்லு. இது வந்து நேவிகேட்டர். ஸோ நேவிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா, கரண்ட்டில் செக்ஷன் 1 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் என்ன, இப்போ நியூ பில்லில் என்ன செக்ஷன் மாறி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலராக பரிச்சயமான செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செக்ஷன் எடுத்துக்கலாமே. ஸோ செக்ஷன் 10 வச்சுக்கோங்க. செக்ஷன் 10 வந்து எக்ஸம்ஷன். ஸோ இந்த மாதிரி செக்ஷன் 10ல் உள்ள எக்ஸம்ஷன் எல்லாமே இது வரைக்கும் நம்ம பேராகிராஃபாக இருக்கும். செக்ஷன் 10ல் எடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே 39, 40 வரைக்கும் போயிருக்கு. 10 சப்செக்ஷன் இது எல்லாமே இப்போ ஷெடியூலாக மாற்றிட்டாங்க. ஸோ இதையுமே கிட்டத்தட்ட டேபுலர் காலமாக மாற்றிட்டாங்க. ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். ஸோ அப்துல் சார் வந்து ப்ரிசம்டிவ் கேட்குறாரு. ஸோ ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் வந்து செக்ஷன் 44 இதை வந்துருச்சு. ஸோ செக்ஷன் 44 AD, ADA, AE. ஓகேங்களா. ஸோ இது 3 வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட். ஸோ இப்போ புதுசாக எந்த செக்ஷன் மாறி இருக்கு, செக்ஷன் 58ல் மாறி இருக்கு, ஒரே செக்ஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து நேவிகேட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து யூட்டிலிட்டி செக். இங்கே நீங்கள் ஒரு பிடிஎஃப்ல டோட்டலாக செக் பண்ணுறதுக்கு பதிலாக எந்த செக்ஷன் வேணுமோ, செக்ஷன் 55ன்னு வச்சுக்கோங்க. செக்ஷன் 55 இப்போ கரண்ட் இன்கம் டேக்ஸ் பில்லில் எந்த கிளாஸில் இருக்குது, 90, கிளாஸ் 90. ஓகேங்களா. ஏன்னா இன்னும் ஆக்ட் ஆகாதனால அதை செக்ஷன் சொல்ல மாட்டாங்க. ஸோ 57 வந்து டிடக்ஷன் இப்போ கிளாஸ் 93ல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்த்த ப்ரெஸ் ரிலீஸ் இதுதான். அடுத்த எஃப்ஏக்யூ இது 2 எஃப்ஏக்யூ. ஸோ இது 3மே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற எல்லாமே இந்த பேஜில் தான் இருக்குது. ஸோ நான் இந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை போய் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் பில்லு
இதில் நம்ம இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், எதை காமிக்கிறதா வந்தேன், செக்ஷன் 194, 192 இந்த மாதிரி டிடிஎஸ் வந்து எப்படி சிம்பிளிஃபை ஆயிருக்கு. செக்ஷன் 194C தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். கரெக்டா? செக்ஷன் 194C வந்து எப்படி இப்போ 1961ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை இப்போ இன்கம் டேக்ஸ் பில்லில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 393. செக்ஷன் 393 என்ன கவர் பண்ணுதுன்னா, எல்லா டிடிஎஸ் ப்ரொவிஷனும் இந்த ஒரே ஒரு செக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ 393 எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேர் த இன்கம், ஸோ காலம் பில சொல்லக்கூடிய இன்கம் வந்துச்சுன்னா, ஓகே, காலம் சில சொல்லியிருக்க பெர்சனுக்கு பெர்சன் பே பண்ணியிருந்தால், கிளியரா? காலம் பில வர இன்கம் காலம் சில வர பெர்சன் பே பண்ணியிருந்தால், காலம் டில வர த்ரெஷோல்ட் லிமிட் தாண்டி இருந்தால், அதுல சொல்லியிருக்க காலம் டில சொல்லியிருக்க ரேட் அப்ளிகபிள் ஆகும். இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா என்ன இன்கம், யாரு பெயர், என்ன த்ரெஷோல்ட் லிமிட், என்ன இது, அவ்வளவுதான். இந்த டேபிள் தான். ஸோ 194C என்னது, பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா கமிஷனர் புரோக்கரேஜா இருந்ததுன்னா 20,000 லிமிட், 2% டிடிஎஸ், இவ்வளவுதான். இந்த டேபிள்ல பார்த்த உடனே தெரியும். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிருங்க. நம்ம 194C பாத்தீங்கன்னா, ஸோ பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ் செக்ஷன் 393(6)ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனி சம் கேரிட் அவுட் ஒர்க், வெதர் லேபர் கான்ட்ராக்டா இருக்கலாம், இல்லை என்ன கான்ட்ராக்ட் இருந்தாலும் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு கான்ட்ராக்டாக இருக்கும் பட்சத்தில் டெசிக்னேட்டட் பர்சன்ட் இருந்து வந்தால் 1% இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்ஆ இருந்ததுன்னா, இல்லைன்னா 2%. த்ரெஷோல்ட் லிமிட் என்ன, 30,000 ஒரு பில்லு, இல்லை 1,00,000 அக்ரிகேட் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா ஒரே, ஸோ நம்ம அங்க பார்த்தா இந்த தியரி தான், இந்த இடத்துல பார்த்தா இவ்வளவு தியரி தான், ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 194Cல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், 194Hல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இங்க 393ல எல்லா செக்ஷனுக்கும் சேர்ந்து காமனான எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ அதனால நீங்க டிடிஎஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பிளனேஷனை ஒரே பேஜில் 2 பேஜில் நம்ம ஒரே இடத்துல பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை காமிச்சேன். நம்ம திருப்பி பழைய இடத்துக்கு வந்துடலாம். ஸோ வேரியஸ் ப்ரொவிஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்குங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 1200 ப்ரொவிஷனுக்கு மேலே 900 எக்ஸ்பிளனேஷனுக்கு மேலே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சு போன தேவையில்லாத ப்ரொவிஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்களா? எஸ், ரிமூவ் பண்ணிட்டோம். எந்த ப்ரொவிஷன்லாம் நமக்கு இப்போ தேவையற்றதா இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு செக்ஷன் 10A சொல்கிறாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்ஸ் இன் ஃப்ரீ ட்ரேட் ஜோன். ஃப்ரீ ட்ரேட் ஜோனில் உள்ள இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்ஸில் உள்ள கம்பெனிஸ்க்கு உள்ள டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 10A. இது அசஸ்மெண்ட் இயர் 12-13 முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இன்னமும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த நியூ பில்லில் இது இந்த மாதிரி முடிஞ்சு போன அப்சலேட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ரொவிஷன் இப்போ அப்ளிகபிள், போன வருஷத்துக்கு அப்ளிகபிளாக இருந்ததுன்னா அதை வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிப்பீல் அண்ட் சேவிங் ப்ரொவிஷன்ஸ். ஸோ போன வருஷம் இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்குங்க. ப்ரீவியஸ் அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வேற என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க? ப்ரொவிஷனை ரிமூவ் பண்ணுறதும் எக்ஸ்பிளனேஷனை ரிமூவ் பண்ணுறது இல்லாமல் வேற என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெல்லாம் வேற வேற சாப்டர்ல கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் ஒன்னாக இருந்தால், டெஃபினேஷன் மீனிங் எல்லாம் ஒன்னா இருந்தால் அதெல்லாம் கன்சால்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே இடத்துல டெஃபினேஷனை மல்டிபிள் பிளேசஸில் உள்ள டெஃபினேஷன்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொன்னது இல்லாமல் தேவையில்லாத ப்ரொவிஷனை ரிமூவ் பண்ணது, எக்ஸ்பிளனேஷன் ரிமூவ் பண்ணது, ஃபார்முலா அடிஷன் பண்ணது, டேபிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதே வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேற வேற பிளேசஸ்ல இருந்தது, வேற வேற செக்ஷன்ல இருந்தது. செக்ஷன் 80Gன்னு ஒன்று, செக்ஷன் 12Aங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, செக்ஷன் 10ங்கிறது டிடக்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி அங்கே வேற வேற செக்ஷன்ல இருந்தது எல்லாத்தையும் கிளப் பண்ணி 7 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க ஒரே சாப்டர்ல.
ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் 1, இன்கம் 1, கமர்ஷியல் ஆக்டிவிட்டி 1, கம்ப்ளைண்ட்ஸ் 1, வயலேஷன் 1, டொனேஷன் கலெக்ட் பண்றது 1, இன்டர்பிரிட்டேஷன் 1. ஸோ இந்த மாரி 7 பார்ட்டா பிரிச்சு ஒரே சாப்டருக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற வேற இடத்துல இருந்தது எல்லாத்தையும் ஒரே சாப்டருக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடா பண்ணியிருக்காங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்த மாரி வந்து என்னென்ன மாத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 47 சாப்டர் 23 ஆயிருக்கு. 819 ஆக்ட் 536 ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5,12,000 உள்ள வார்த்தை 2,60,000 ஆயிருக்கு. 819 கிட்ட ஸ்டார் போட்டிருக்குங்க பார்த்தீங்களா? ஸோ நான் முன்னாடியே கேட்டேன் இல்லையா? ஸோ இன்கம் டாக்ஸ்ல 298 செக்ஷன் தான் இருக்கு. எதனால 819 செக்ஷன்னு சொல்றாங்க? எனி ஐடியா? அடுத்த கொஸ்டின் அதான் பதில் சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறது கேட்கிறேன். இல்லைனாலும் இல்லைன்னு பதில் சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். 2 பேர் சப்செக்ஷன் போட்டிருக்கீங்க. சப்செக்ஷன் கிடையாது. சப்செக்ஷன்லாம் சேர்த்து அதெல்லாம் லட்சக்கணக்குல வரும். சாரி லட்சக்கணக்கு இல்ல. 10,000ஆவது வரும் மினிமம். ஓகேங்களா? ஏன்னா 819 செக்ஷன் வச்சுக்கங்க. ஒவ்வொரு செக்ஷன்லயும் 10 செக்ஷன் வச்சுட்டா கூட நமக்கு 8,000 வந்துருது. கிளியரா? செக்ஷன் 10ல மட்டும் 50க்கு மேல சப்செக்ஷன் இருக்கு. ஸோ அது கான்செப்ட் கிடையாது. ஆம். இல்ல. நான் வந்து நியூ பில்ல பத்தி கேட்கல. பழைய பில்லுல 819 செக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க செக்ஷன் எடுத்தீங்கன்னா 1லேருந்து 298 வரைக்கும் தான் இருக்கும். 298க்கு அப்புறம் செக்ஷன் கிடையாது. நானே சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்ல. ஸோ இப்ப செக்ஷன் ஆ டிடிஎஸ்க்கு ஒரு செக்ஷன் சொல்லலாமா? செக்ஷன் 192 டூ 196 இருக்கு. ஸோ நம்ம காமனா யூஸ் பண்ற செக்ஷன் என்ன? 194. 194 மட்டும் தான் இருக்கா? 194 ஏ, 194 சி, 194 டி வரைக்கும் இப்ப வந்திருக்கு. செக்ஷன் 44 எடுத்துக்கங்க. 44 ஏஏ, 44 ஏபி இதெல்லாம் சப்செக்ஷன் கிடையாது. இதெல்லாமே செக்ஷன்ஸ் தான். புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண செக்ஷன்ஸ் அந்தந்த கேட்டகரி சாப்டருக்குள்ளேயே வரணுங்கிறதுனால அடிஷனலா ஏஏ, ஏபி அந்த மாரி வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி பார்க்க போனா 298 செக்ஷன் தான் 1லேருந்து 298 வரைக்கும் இருந்தாலும், இந்த மாரி அடிஷன் அப்பப்ப இன்சர்ட் பண்ண செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, 819 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 819 செக்ஷன 536 செக்ஷனா கிட்டத்தட்ட 1/3க்கு மேல குறைச்சிருக்காங்க. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் பில் வந்தப்போ இந்த 536 செக்ஷன் தான் இப்ப இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் இன் அ அடுத்த வருஷமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இதே மாரி தான். செக்ஷன் இப்போ உள்ள 58ல ஏன்னு கொண்டு வருவாங்க. ஸோ அதனால தான் 819 செக்ஷன்ங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் இதுதான். மொத்தத்துல 298 செக்ஷன் தான் இருக்கு. ஆனா 819ன்னு நீங்க சொல்றீங்களே, இது வந்து அடுத்த க்வெரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் சொன்னது தான் பதில். செக்ஷன் 115 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 115 ஏசி, பிஏசி, பிபி நெறைய இருக்கு. ஸோ நியூ ரெஜிம் வந்து 115 பிஏசி இண்டிவிஜுவலுக்கு. ஸோ இந்த 115 பிஏசின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் 115ல மட்டுமே அவ்வளோ வேரியஸ் செக்ஷன் இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி 819 செக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப அத எல்லாத்தையும் கிளப் பண்ணி 536 செக்ஷனாவும் 2,50,000 வார்த்தையாவும் மாத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அத வந்து எப்படி மாத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டதுக்கு, அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. செக்ஷன் 115 ஏலருந்து 115 டபிள்யூஎம்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன்ல மட்டுமே 117 செக்ஷன் இருக்கு. அதாவது 115 ஏலருந்து 115 டபிள்யூஎம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 117 செக்ஷன் இருக்கு. இப்போ அத நாங்க சிம்பிளிஃபை பண்ணி ஒரே இதுல கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாரி குறைக்கிறதன் மூலமாக நெறைய செக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து. இந்த சிம்ப்ளிஃபிகேஷன் எக்ஸர்சைஸ்னால எந்த மெட்டீரியல் சேஞ்சும் ஆகலையா? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திரும்ப திரும்ப நீங்க சொல்றீங்க, எந்த சேஞ்சஸும் இல்ல. சிம்ப்ளிஃபை மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. அப்ப எந்த சேஞ்சஸுமே இல்லையா? இவ்வளவு ஒரு ஆக்ட்டையே நீங்க புது ஆக்ட்டா கொண்டு வரேங்கிறீங்க. ஸோ அப்ப எந்த சேஞ்சஸும் இல்லையா? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து தேவையில்லாத புரோவிஷன ரிமூவ் பண்ணியிருக்கோம்.
திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாங்க. சப்செக்ஷன், கிளாஸ் இதெல்லாம் வந்து ஆ அதில உள்ள புரொவிஷன், எக்ஸ்ப்ளனேஷன டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட, அந்தந்த சப்செக்ஷன் கிளாஸ்லயே டைரக்ட்டா சொல்லிட்டோம். தனியா புரொவிஷன போய் படிக்க தேவையில்ல. எக்ஸ்ப்ளனேஷன போய் படிக்க தேவையில்ல. கிராஸ் ரெஃபரன்ஸ் செக்ஷன் எல்லாமே சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம். முன்னாடியே சொன்ன மாரி செக்ஷன் 133 டூ கிளாஸ் இது ஒரே இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 2வது அதிகமா டேபிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபார்முலாவும் சரி, கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுனால. ஸோ, அதனாலேயும் சிம்ப்ளிஃபை ஆயிருக்கு. இத தவிர மேஜர் சேஞ்சஸ் எதுவும் அவங்க பெருசா சொல்லல. சொன்னதையே அவங்க ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, இதுவரைக்கும் உள்ள ஃபினான்ஸ் ஆக்ட் 2025லேருந்து வந்த எல்லா பாலிசி சேஞ்சஸையும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அதனால அத தவிர வேற எந்த மெட்டீரியல் சேஞ்சஸும் இதுல இல்ல. ஓகேங்களா? ஸோ, ஃபினான்ஸ் ஆக்ட் 2025ல வந்த சேஞ்சஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ, ஓல்டு செக்ஷனுக்கும், நியூ செக்ஷனுக்கும் ஏதாவது மேப்பிங் குடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இப்ப நான் காமிச்ச அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல, இன்கம் டேக்ஸ் வெப்சைட்ல போய் நம்ம பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் அசஸ்மென்ட் இயர் இப்ப நியூ பில்லுல எப்படி நீங்க டீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி, ப்ரீவியஸ் இயர் அசஸ்மென்ட்ங்கிற கான்செப்ட் எடுத்துட்டாங்க. டாக்ஸ் இயர் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான். டாக்ஸ் இயர்னா என்னன்னா, யூனிட் பீரியட் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ, எந்த பீரியடுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுறீங்களோ, அது 1 இயரா இருக்கலாம், 2 மாசமா இருக்கலாம். புதுசா ஆரம்பிச்ச கம்பெனி, இன்னைக்கு தான் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த 1 மாசம் தான் அவங்களோட டாக்ஸ் இயர். 1 மாசம் தான் இயரான்னு கேட்டீங்கன்னா, டெஃபனிஷன் படி அதுதான். ஓகேங்களா? ஸோ, ஃபினான்ஷியல் இயர்னா நமக்கு டெஃபனிஷன் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்லயும் கிடையாது. சாரி. ஸோ, கரண்ட் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்லயும் கிடையாது. இப்போ வந்திருக்க ஃபினான்ஸ் பில்லுலயும் வந்து ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறதுக்கு டெஃபனிஷன் குடுக்கல. நம்ம அது ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல ஃபினான்ஷியல் இயர்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வருஷம் தான் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, இது 2லயுமே டெஃபனிஷன் இல்லைனாலும் ஃபினான்ஷியல் இயர்ங்கிற ஜெனரல் டெர்ம் வந்து இதுதான் அர்த்தம். ஸோ, டிடிஎஸ், டிசிஎஸ்ல என்ன சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்குங்க. அதுக்கு வந்து ஸோ, வந்து ரெசிடென்ட்க்கு, நான் ரெசிடென்ட்க்கு இந்த மாரி வேரியஸ் செக்ஷன்ல இருந்தது எல்லாத்தையும் ஒரே செக்ஷன்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இந்த டேபிள் வைஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இத குடுத்துருக்கங்க. ரென்ட்டாக இருந்தால் இன்கம் பை வே ஆஃப் ரென்ட், பெர்சன் அதர் தென் ஸ்பெசிஃபைட் பெர்சனாக இருந்தால் 2% ரேட்டு. ஓகேங்களா? த்ரெஷோல்ட் லிமிட்டாக இருந்தால் த்ரெஷோல்ட் லிமிட் 50,000. இந்த அதர் தென் ஸ்பெசிஃபைட் பெர்சன் வந்து ஸ்பெசிஃபைட் பெர்சன்னா யாருன்னா, யாரெல்லாம் டாக்ஸ் ஆடிட் ஃபைல் பண்ணணுமோ, அதாவது 1,00,00,000க்கு மேல 50,00,000க்கு மேல அவங்க டர்ன் ஓவர் இருக்கு. ப்ரொஃபஷனலா இருந்தா 50,00,000. ஸோ, அதுக்கு மேல இருக்கிறவங்க ஸ்பெசிஃபைட் பெர்சன். ஸோ, அத தவிர வேற யாராவது ரென்ட் மாசம் 50,000க்கு மேல குடுத்தா டிடிஎஸ் 2%. ஸோ, இது வந்து செக்ஷன் 393ல வருது. ஓகேங்களா? நியூ பில்லுல. ஸோ, இந்த மாரி சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம் டிடிஎஸ், டிசிஎஸ்க்கு. ஒரே டேபிள் மூலமா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டோம். அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து செக்ஷன் 10, 11, 12, 12A, 12AA, 12B. ஸோ, இந்த மாரி செக்ஷன் 80G. அது இல்லாமல் டாக்ஸேஷனுக்கு செக்ஷன் 115 பிபிசி, 115 டிடி. ஸோ, இந்த மாரி வேரியஸ் சாப்டர்ல வேரியஸ் செக்ஷன் கவர் ஆகுற மாரி இருந்தது. இப்ப அத ஒரே சாப்டர் கீழ கொண்டு வந்து பார்ட் பி ஆஃப் சாப்டர் 17. ஸோ, இதுல கொண்டு வந்திருக்காங்க. 7 கான்செப்ட்டையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன? இன்கம்னா என்ன? கமர்ஷியல் ஆக்டிவிட்டினா என்ன? கம்ப்ளைண்ட்ஸ்னா என்ன? வயலேஷன்னா என்ன? ஸோ, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன? டொனேஷன் எப்படி அக்செப்ட் பண்றது? இன்டர்பிரேஷன். ஸோ, இந்த 7 கான்செப்ட்டும் ஒரே சாப்டர் கீழ கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, இதனால நம்ம ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன இந்த ஒரு சாப்டர் ரெஃபர் பண்ணா மட்டும் போதும். இதுக்கு முன்னாடி நீங்க ரெஃபர் பண்ணணும்னா, இந்த 5 சாப்டரையும் ரெஃபர் பண்ணா தான் ஒரு ட்ரஸ்ட்டுக்கான அக்கவுண்ட்ட உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, இந்த மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேற என்னென்ன சிம்ப்ளிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, சில ஸ்பெசிஃபிக் இன்கம் அண்ட் டிடக்ஷன்ஸ் இதுக்கெல்லாமே எக்ஸம்ஷனுக்கு எல்லாமே ஷெட்யூலா மாத்திட்டாங்க. ஸோ, அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு 16 ரோ கொண்ட ஷெட்யூல் 2. ஸோ, தனித்தனி 16 ரோல என்னென்ன ஐட்டம்ங்கிறது குடுத்திருப்பாங்க. ரொம்ப ஈஸியா சிம்ப்ளிஃபைடா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ, சில பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம். ஸோ, பார்ட்னர் ஆஃப் த ஃபர்முக்கும், ஹெச்யுஎஃப்க்கும் என்ன எலிஜிபிள் எக்ஸம்ஷன் இருக்கு அப்படிங்கிறத ஷெட்யூல் 3ல குடுத்திருக்காங்க. 39 ரோ. 39 ரோனா 39 என்ட்ரி இருக்கும். ஒரே பேஜ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம்.
ஸோ வந்து ஒரு ஆக்ட்ட நாங்க உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற மாரி இருக்காது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு ஒரு இந்த மாரி மென்டார் வந்து உங்களுக்கு வந்து அவங்க டேபிள் போட்டு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்ல. ஆக்ட் இட்செல்ஃப் ஹேவ் அ டேபிள் அண்ட் சார்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரெசிடென்ட்க்கான எக்ஸம்ஷன் ஷெட்யூல் 4ல, ஸோ எக்ஸம்ஷன் பிசினஸ் ட்ரஸ்ட் இதுக்கெல்லாம் ஷெட்யூல் 5, ஷெட்யூல் 6ல வந்து ஐஎஃப்எஸ்சி யூனிட்டுக்கெல்லாம் ஷெட்யூல் 6. ஸோ இந்த மாரி ஷெட்யூலா கொண்டு வந்துட்டோம். யாரெல்லாம் டாக்ஸே கட்ட வேண்டியதில்ல அப்படின்னா ஷெட்யூல் 7ல கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த மாரி டோட்டலா சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஒரு டேபிள் எடுத்தீங்கன்னா, யாரு எலிஜிபிள் பெர்சன்? கண்டிஷன் என்ன? ஸோ அவருக்கு டாக்ஸ் கிடையாது. எக்ஸம்ஷன் இருக்கு. அவ்வளோதான். ஸோ செக்ஷன் 11 ஆஃப் த பில்லுல இருக்கு. நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிறது கொஸ்டினு. ஸோ பில்லு எப்பவுமே வந்ததுன்னா, அடுத்து பார்லிமென்ட்ல அது பாஸ் ஆகணும். அப்புறம் அது ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான், அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஆ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல நடக்கும். இதுதான் ஜெனரல் ப்ரொசீஜர். இந்த நியூ பில்லுக்கும் அதே ப்ரொசீஜர் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்படி ஓல்டு ப்ரொவிஷனும், நியூ ப்ரொவிஷனும் 2ம் சேர்ந்து ஒரே ஒரே வருஷத்துல இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்குங்க. இந்த மாரி நெறைய கொஸ்டின் வந்ததுனால அதுக்கு பதில் குடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ பழைய ப்ரொவிஷன்ல இருக்கக்கூடிய பழைய ஆக்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் இப்ப கன்டின்யூ ஆச்சுன்னா, அதெல்லாம் ரிப்பீல்ஸ் அண்ட் சேவிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இந்த பில்லுல தனியா குடுத்துட்டாங்க. ஸோ அதனால பழைய ஆக்ட்ல உள்ள ப்ரொவிஷனும் இப்போ இந்த நியூ பில்லுல கன்டின்யூ ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மெயினா சேஞ்சஸ் ஆன் ரேட்ஸ் அண்ட் அதர் பாலிசி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது கேட்டிருக்குங்க. எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரேட் ஆஃப் டாக்ஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா, ஃபினான்ஸ் பில் 2025லயே நமக்கு எல்லா சேஞ்சஸும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபினான்ஸ் பில் 2025ல நமக்கு 12 லேக்ஸ் வரைக்கும் த்ரெஷோல்ட் லிமிட் குடுத்துட்டாங்க. அதாவது 12 லேக் இன்கம் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் டாக்ஸ் கட்ட தேவையில்லைங்கிறது குடுத்துட்டாங்க. ஸோ அத அப்படியே இன்கம் டாக்ஸ் பில்லுல அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அதுல வேற எந்த சேஞ்சஸும் புதுசாக எதுவுமே கிடையாது. இந்த எக்ஸிஸ்டிங் லால இல்லாத ஒரு பெரிய மெட்டீரியல் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். ஸோ விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்க்கு போன தடவ எந்த டெஃபினிஷனும் கிடையாது. இந்த ஃபினான்ஸ் பில்ல டெஃபினிஷன் என்னங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட டாக்ஸேஷன் ரிலேட்டட் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ இது இல்லாமல் சாப்டர் வைஸ் என்னென்ன நீங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, ஆம் இவங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாரி 5,15 லட்சம் வார்த்தை வந்து 2,5 லட்சமா மாறியிருக்கு. ஸோ சாப்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ், டிசிஎஸ்ல மட்டும் 27,000 வார்த்தை இருந்தது. இப்ப அது 17,000 வார்த்தையா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா டேபுலர் காலமா மாத்திட்டாங்க. எக்ஸம்ஷன் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ல செக்ஷன் 10 இதையும் டேபுலர் காலமா மாத்துனதுனால 30,000 இருந்த வார்த்தையில 13,500 வார்த்தை தான் இருக்கு. 2/3 கிட்டத்தட்ட குறைச்சிட்டாங்க. அதே மாரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் 12,800 வார்த்தை இருந்ததுல 7,200 ஸோ இந்த மாரி எல்லாமே நாங்க ரெடியூஸ் பண்ணிட்டோம். அப்படிங்கிறத அவங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு எஃப்ஏக்யூ. நமக்கு வந்து டைம் போய்க்கிட்டே இருக்கிறதுனால அடுத்த எஃப்ஏக்யூ கொஞ்சம் ஸ்பீடா பார்த்துரலாம். இது வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த எஃப்ஏக்யூ. ஓகேங்களா? அந்த எஃப்ஏக்யூ வந்து நமக்கு வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தது. இந்த எஃப்ஏக்யூ 2 டேஸ் பேக் வந்து ஃப்ரெஷ் எஃப்ஏக்யூ. ஸோ செக்ஷன் 2ல டெஃபினிஷன்லாம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிறது கொரி. என்னென்னலாம் கொஸ்டின் வருது? அதுக்கு ஆன்சர். ஸோ என்னென்ன சிம்ப்ளிஃபிகேஷன் கேரிட் அவுட் இன் செக்ஷன் 2 பெர்ட்டெயினிங் டூ டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ஹேஸ் பீன் சிம்ப்ளிஃபைட் வேர் எவர் பாசிபிள். எங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெல்லாம் லாங்குவேஜை ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம். வித்தவுட் டிஸ்டர்பிங் த மீனிங். அந்த மீனிங் மாறாமல். அதே மாரி முன்ன மாரியே டெஃபினிஷன் ஆல்ஃபபெடிக்கல் ஆர்டர்ல தான் கன்டின்யூ ஆகுது. எப்பல்லாம் ஒரு இது 2 இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ, ஒரு வார்த்தை வந்து ஆக்ட்ல 2 இடத்துல டிஃபைன் பண்ணியிருந்தா, அந்த 2 இடத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, அத செக்ஷன் 2லயே டெஃபினிஷன கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை வந்து 6 இடத்துல செக்ஷன் ஆ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961ல 6 இடத்துல சீனியர் சிட்டிசன்ங்கிறதுக்கு மீனிங் வந்து குடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அங்க எல்லாம் இருக்கணும்? ஒரே மீனிங் இருக்கு அந்த 6க்குமேங்கிறப்போ, அத செக்ஷன் 2லயே கொண்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு, செக்ஷன் 2லயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள் குடுத்து,
நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் சேஞ்சஸ். டாக்ஸ் இயர்னா என்ன? அது எதை ரீப்ளேஸ் பண்ணுது? எதனால அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க? அப்போ ஃபினான்ஷியல் இயர் ஏன் யூஸ் பண்ணல? அப்படிங்கிற மாதிரி அடுத்த எஃப்ஏக்யூ. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்ஸ் இயர்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. பீரியட் ஆஃப் 12 months. டாக்ஸ் இயர்ங்கிறது பீரியட் ஆஃப் 12 months. ப்ரீவியஸ் இயர்ங்கிறத இதை ரீப்ளேஸ் பண்ணுது. நம்ம முன்னாடியே இது பார்த்தது தான். இந்த எஃப்ஏக்யூலையும் சொன்னதே தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து இன்னும் நமக்கு ஆக்ட் பாஸ் ஆகல. அதனால அதை டீப்பா உள்ள போய் இப்ப டிஸ்கஸ் பண்றது நமக்கு கன்ஃபியூஷனை மட்டும்தான் உருவாக்கும். கண்டிப்பாக அப்கமிங் செஷன்ல ஒவ்வொரு சாப்டர் தேவைப்பட்ட சாப்டர், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் ஆடிட் ஒரு டைமும், ப்ரிசம்டிவ் இன்கம் ஒரு டைமும், இந்த மாதிரி சில கேபிட்டல் கெயின் ஒரு டாப்பிக்கும் எடுத்து கம்மிங் மந்த்ல நம்ம கண்டிப்பா கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ டாக்ஸ் இயர் நம்ம சொல்லிட்டோம். ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயரை நமக்கு வந்து கிரியேட்டிங் கன்ஃபியூஷன் ஆகுதுங்கிறதுனால ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் இயர் தான் இனிமேல் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. இது ஃபினான்ஷியல் இயருங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் சரி, இன்கம் டேக்ஸ் பில்லையும் சரி, எந்த டெஃபினேஷனும் கொடுக்கல. ஸோ அடுத்த கேள்வி அதுதான். ஃபினான்ஷியல் இயர் வந்து நியூ பில்லை டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. ஃபினான்ஷியல் இயர் இல்லை டிஃபைன் பண்ணலனாலும் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் இஸ் நாட் டிஃபைன் இன் த இன்கம் டேக்ஸ் பில். இட் இஸ் நாட் டிஃபைன் இன் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ஆல்சோ. ஆனால் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, த இயர் கமென்சிங் ஆன் 1st April. ஸோ 1st April ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு இயர் தான் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஃபினான்ஷியல் இயருங்கிற வார்த்தை இன்கம் டேக்ஸ் பில்லில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் வந்து ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வருஷம் அப்படிங்கிறது அர்த்தம். டாக்ஸ் இயருங்கிறது அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி தான், கேன் அ டாக்ஸ் இயர் பி அ பீரியட் விச் இஸ் லெஸ் தேன் அ ஃபினான்ஷியல் இயர்? ஸோ ஃபினான்ஷியல் இயரை விட டாக்ஸ் இயர் கம்மியாக இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா என்னோட பிஸ்னஸ் நியூலி ஸ்டார்டட் பிஸ்னஸாக இருந்தால், ஸோ அதோட பிகினிங் டேட்டு தான் நம்ம கணக்கு எடுத்துப்போம். ஸோ அதிலிருந்து அந்த இயர் எப்போ எண்ட் ஆகுதோ, அது 1 மாசமா இருந்தாலும் 2 மாசமா இருந்தாலும் அதுதான் டாக்ஸ் இயர். டாக்ஸ் இயர்ங்கிறது ஃபினான்ஷியல் இயரை கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த டாக்ஸ் இயருங்கிறத யூஸ் பண்ணுறதுனால இப்போ இது வந்து 1/4/2026 எஃபெக்டிவ் ஆகுது நியூ பில். அதாவது 2026, 27க்கு தான் அப்ளிகபிள் ஆகுது. இந்த இயருக்கும் கிடையாது, நெக்ஸ்ட் இயருக்கும் கிடையாது, அடுத்த வருஷம் தான் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இப்படி இருக்கிறப்போ அசஸ்மெண்ட் இயர் 26, 27ன்னு நாங்கள் போடுவோம். அதாவது 25, 26 நம்ம அசஸ்மெண்ட் இயர் 26, 27 தான் நம்ம மீன் பண்ணுவோம். அதுதான் எல்லா பேப்பர்லேயும் இருக்கும். அப்போ அடுத்து டாக்ஸ் இயர்னு மாறுறப்போ ப்ராப்ளம் வராதா? இந்த இயரோட டீட்டெயில் அங்கேயும் இங்கேயும் வராதா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நோ, அந்த மாதிரி எந்த குழப்பமும் வராது. ஏன்னா அசஸ்மெண்ட் இயருங்கிறது ப்ரீவியஸ் இயர் 2025, 26 குறிக்கும். இது 31/3லே முடிஞ்சு போயிடும். 31/3/26லே முடிஞ்சிடும். ஸோ 1/4/26லேருந்து தான் நியூ பில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இந்த வருஷத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சார்ஜிங் செக்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கா? அதாவது டோட்டல் இன்கம் என்னங்கிறதுல ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. பழைய ப்ரொவிஷன் என்னவோ அது அப்படியே தான் அப்ளிகபிள் ஆகும். சார்ஜிங் செக்ஷன் சிம்பிளிஃபை ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சிம்பிளிஃபை ஆயிருக்கு. செக்ஷன் 4 எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 2 சப்செக்ஷனும் ஒரு ப்ரொவிஷோ தான் இருந்தது. ஓகேங்களா? ஆனால் வந்து அது வந்து லாங் சென்டென்ஸாக இருந்தது. இப்போ அதை 5 சப்செக்ஷனாக மாற்றிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு என்ன நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அதை 7 அதாவது இத்தனை செக்ஷனில் இருந்தது. செக்ஷன் 11, 12, 12A, 12AA இத்தனை செக்ஷனில் கவர் ஆகக்கூடிய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி செக்ஷன் 10, 23C எக்ஸம்ஷன், செக்ஷன் 12A வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது எல்லாமே வேறு வேறு இடத்துல இருந்ததை அவங்க இந்த மாதிரி 7 பார்ட்டாக பிரித்து ஒரே சாப்டர் கீழே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த அதே தான். ஸோ ரிஜிஸ்டர்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு டெஃபினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. 2 வகையான ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தது, 80G,
12AA இருந்தது. ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்டர்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது. ஸோ இப்படி இருந்தால் எக்ஸிஸ்டிங் ரிஜிஸ்டர்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணுமா? ஏன்னா புதுசாக ஒரு டெஃபினேஷன் கொண்டு வந்திருக்கீங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களும் இப்போ புதுசாக இந்த ப்ரொவிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்டிருக்குங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணாத வரைக்கும் நீங்கள் திரும்பவும் பண்ண தேவையில்லை. ஸோ உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிருந்ததுனால நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாமே நான் ப்ராஃபிட் என்ஜிஓ சம்மந்தப்பட்டது. எக்ஸம்ஷன் அடுத்து. ஸோ எக்ஸம்ஷன் சம்மந்தமான எஃப்ஏக்யூஸ் என்னது? நான் இன்னும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு இருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 பேஜ் இருக்கு. ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ செக்ஷன் 10ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின். ஏன்னா இதை சொன்னால் தான் அடுத்த கேள்விக்கு ஈஸியாக பதில் சொல்ல முடியும். செக்ஷன் 10ல் மட்டும் 140 கிளாஸஸ் இருக்கு. 140 கிளாஸஸ் சப்செக்ஷன் மாதிரி, ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 10ல் மட்டுமே 140 கிளாஸஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படிங்கிறத கொஷினாக வச்சுருக்குங்க. ஸோ செக்ஷன் 10ல் செக்ஷன் 1023C மட்டுமே இவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. அதில் 7 எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் டேபுலர் வைஸ் போட்டிருக்கோம், ஷெடியூலாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த செக்ஷன் 10ல் உள்ள எக்ஸம்ஷன்ஸை, அதாவது இன்கம் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸை எத்தனை ஷெடியூலாக போட்டிருக்கோம்? 7 ஷெடியூலாக போட்டிருக்கோங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் எவ்வளோ வார்த்தைகள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 30,000 வார்த்தையிலேருந்து அப்ராக்சிமேட்டாக 13,500 வார்த்தைகள் தான் மாறி இருக்கு. ஸோ நிறையா குறைஞ்சிருக்கு. ஸோ ரிப்பீட்டடாக நம்ம முன்னாடியே சொன்னது தான் இங்கே வருது. அடுத்து சேலரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ரெண்டில் என்ன சேஞ்சஸ்? சேலரி அண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சாப்டர் 4. ஸோ இதில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கீங்க? சேலரியிலையும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் என்ன லாங்குவேஜை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டாக்ஸ் பேயர் கேன் ஆன் ஹிஸ் ஓன் ரீட் தோஸ் சாப்டர்ஸ் அண்ட் ஃபைல் ஓன் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஒரு டாக்ஸ் பேயரே அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும். அந்த ப்ரொவிஷனை பார்த்தா அந்த சாப்டரை படிச்சுட்டு டாக்ஸ் பேயரே ரிட்டர்னை ஓனாக ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் ஈஸியாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து வேறு என்னென்ன சிம்பிளிஃபை பண்ணியிருக்கீங்கிறத கேட்டப்போ, இந்த சேலரிக்கு மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சேலரியில் மட்டும் 4,400 வார்த்தை இருந்ததை 3,400 குறைச்சிருக்கோம். இன்கம் டேக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 1,600 வார்த்தை இருந்ததை 1,177 வார்த்தையாக குறைச்சிருக்கோம். ஸோ அப்படிங்கிறது தான் தனித்தனியாக ரிப்பீட் பண்ணுறது கான்செப்ட், அதுதான். ஓகேங்களா? ஸோ வேற என்ன சேஞ்சஸ் வந்து ஏன் வேற எந்த சேஞ்சஸும் சேலரிலையும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு வரி ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி ஒரு சிம்பிளிஃபைடு ஒன்றா தான் இருக்குது. அதனால் எதுவும் பண்ணலை. சேலரி பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் பில் 2025 எல்லாத்தையும் நாங்கள் இங்கே கொண்டு வந்துட்டோம். அதனால் மினிமம் சேஞ்சஸ் மட்டும்தான் ப்ரொப்போஸ்டு, வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதனால் உங்களுக்கு நியூ ஆக்டை எடுத்துக்கிறதுல எந்த பெரிய கஷ்டமும் இருக்காது. உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ புதுசாக நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிக்க தேவை இருக்காது. ஜிஎஸ்டி மாதிரி. ஸோ நம்ம வேட்டு, சர்வீஸ் டேக்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸு, இதில் எல்லாம் இருந்து நம்ம ஜிஎஸ்டியை புதுசாக படித்தோம். ஏன்னா 3 வேறு கான்செப்ட். முதல்ல வேட் தெரிஞ்சவங்களுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் தெரியாது, சென்ட்ரல் எக்ஸைஸ் தெரிஞ்சவங்களுக்கு வேட் தெரியாது. இப்போது ஜிஎஸ்டி வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 3 கான்செப்ட்டுமே தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு புது ஆக்ட் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளிஃபை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சாப்டர் 5, ப்ராஃபிட், இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ பிஸ்னஸோட ப்ராஃபிட் இல்லை ப்ரொஃபஷனோட கெயின், இதை வந்து இதில் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்குங்க. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செக்ஷன் வந்து வேறு இடத்துல ஃப்ளோ ஆகி ரிவைஸ் ஆகி நிறைய இடத்துல இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு லாஜிக்கல் லிங்க் கிரியேட் பண்ணி
ஒரே இடத்துல கோர்த்து வச்சிருக்காங்க. ரிப்பீட்டடா அதே தான். ரெசிடென்ட்டுக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும் தனியாக பிரிச்சுட்டாங்க. கிளியரா? ஸோ டிடக்ஷன் ஆன் எம்ப்ளாயி வெல்ஃபேர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து வேற வேற இடத்துல இதெல்லாம் குரூப் பண்ணி ஈஸியாக ஒரே இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ரெடண்டன்ட் அண்ட் ஆல்ரெடி சன்செட் ப்ரொவிஷன், டைம் முடிஞ்ச போன ப்ரொவிஷன்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன் எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாத்தையுமே சப்செக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி ப்ரொவிஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிப்பீட்டடாக அதே தான் சொல்கிறாங்க. இப்போ தனித்தனி ஹெட் வைஸ் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து என்ன ஆர்டர் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க செக்ஷன் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அப்படி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்குங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிமிலர் குரூப் ப்ரொவிஷன்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செக்ஷன் 37 வந்து ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர், செக்ஷன் 40A ரிலேட்டட் டு எக்ஸ்பெண்டிச்சர் டிடிஎஸ், செக்ஷன் 43B வந்து டிடக்ஷன் ஆஃப் ஆக்சுவல் பேமெண்ட். ஸோ ஆக்சுவல் பேமெண்ட் வந்து நம்ம பண்ணாதான் அந்த டிடக்ஷனை அவைல் பண்ண முடியும்னு சொல்கிறது தான் செக்ஷன் 43B. அது இல்லாமல் செக்ஷன் 35AD வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்மந்தப்பட்ட டிடக்ஷன். அதே மாதிரி செக்ஷன் 45, 46, 47. ஸோ அப்படிங்கிற 3 செக்ஷனில் இது எல்லாத்தையும் வரிசையாக கொண்டு வந்து வச்சுருக்குங்க. ஸோ 37, 43B, 40A, 35AD வேறு வேறு இடத்துல இருந்ததை 45, 46, 47ன்னு 3 செக்ஷனில் அந்தந்த, அதாவது பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து பேடப் சம்மந்தமாகவோ இல்லை எம்ப்ளாயி பெர்குசிட் சம்மந்தமாகவோ என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்பிளனேஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், சப்செக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். 36(1), 36(2ல 10 கிளாஸ் இருந்தது, 6 சப்செக்ஷன் இருந்தது, 4 எக்ஸ்பிளனேஷன் இருந்தது. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரே இடத்துல ஈஸியாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 32, 33ல இருந்ததை டேபிளர் வைஸ் மாற்றிட்டு உங்களுக்கு செக்ஷன் 45ல கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறையா விஷயங்கள் ரிப்பீட்டடாக இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்குங்க. ப்ரெசம்ப்டிவ் டாக்ஸேஷனுக்கு என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கேட்டதுக்கு, இதை வந்து ப்ரெசம்ப்டிவ் டாக்ஸேஷன் வந்து மொத்தம் வந்து 5 செக்ஷனாக இருக்குது. 44AD, 44ADA, 44AE. ஸோ அதே மாதிரி 44BB, 44BBC. ஸோ இந்த மாதிரி நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நான் ரெசிடென்ட்டுக்கு தனியாக இருக்குது. இப்போ ஃபினான்ஸ் பில்லில் கூட எலக்ட்ரானிக் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு டொமஸ்டிக் கம்பெனிக்கு ஒரு நான் ரெசிடென்ட் சர்வீஸ் கொடுத்தால் அது வந்து ப்ரெசம்ப்டிவ் டாக்ஸேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் ஆக்ட் 2024ல் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க. ஷிப்பிங் கம்பெனிஸ் கிடையாது, அதாவது பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், ஷிப்பிங் அது கரெக்டான வார்த்தை கிடைக்கல, க்ரூஸ். ஸோ வந்து ஷிப்பிங் க்ரூஸ் கொடுக்கக்கூடியவங்க, அதாவது பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க இருந்தால் அதுவும் வந்து ப்ரெசம்ப்டிவ் டாக்ஸேஷனுக்கு ஃபினான்ஸ் ஆக்ட் 2024ல் கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து செக்ஷன் 58 ஒரே செக்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ். ஸோ கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ இருக்கிற கிளப்பிங் ப்ரொவிஷன் அப்படியே அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? அடுத்த செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாஸ். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொவிஷன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ATPA இந்த டிடக்ஷனுக்கு எலிஜிபிள் அசஸி யாருங்கிறதுக்கு கிளியராக டெஃபினேஷன் கொடுத்துருக்குங்க. எந்த மிஸ்ரெப்ரசன்டேஷனும் இல்லாமல் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டிடக்ஷனுக்கும் என்னென்ன சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கிறது மட்டும்தான் இது FAQவில் இருக்குது. அட்வான்ஸ் டேக்ஸ், ரீஃபண்டு, இன்ட்ரெஸ்ட். ஸோ இது சம்மந்தமாக என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா எந்த பாலிசி சேஞ்சஸும் கிடையாது. அட்வான்ஸ் டேக்ஸ் எப்படியோ, ரீஃபண்ட் எப்படியோ, இன்ட்ரெஸ்ட் எப்படியோ அது அப்படியே தான் அப்ளிகபிள் ஆகும். எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஒன்லி தேவையில்லாத ப்ரொவிஷன் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஃபார்முலா புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டேஷனில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு எல்லாமே ப்ரொவைட் கொடுத்துட்டாங்க. டேபிள் ஆர் வைஸு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸில் எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்கு டேபிள் ஆர் வைஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பெஷல் ரேட்ஸ் டாக்ஸேஷனில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க
இப்போ நான் நியூ ரெஜிம் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து நான் வந்து திரும்பி இன்கம் டேக்ஸ் பில்லில் திருப்பி ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்டிருக்குங்க. நீங்கள் பழைய ஆக்ட்ல என்ன பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே புது ஆக்ட்ல அப்படியே அப்ளிகபிள் ஆகும். அது நியூ ரெஜிமுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் புதுசாக இன்கம் டேக்ஸ் ஆக்டை நீங்கள் அடாப்ட் பண்ணி போறீங்கனாலுமே உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது வெறும் டிரான்சிஷன் மட்டும்தான். இந்த டிரான்சிஷனால எந்த தனியாக ஒரு கம்ப்ளைன்ஸஸும் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த நியூ ரூல்ஸில் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் மேட் சம்மந்தமாக ஏதாவது ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கொடுத்துருக்குங்க. அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் வச்சுருக்கோம். அது எனாக்ட் ஆனதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட நெசசரி டீட்டெயில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்டுங்கிறது கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ ஸ்பெஷல் டாக்ஸேஷன் ரேட்ஸ்க்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிருக்குங்க. எதனால் க்ளோஸ் ஆகுது? ஓகே. ஸோ அது சம்மந்தமாக எந்த பாலிசி சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ரீசன்ட் பட்ஜெட்டில் உள்ள ரேட் டேக்ஸஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்களான்னு கேட்டால் எஸ், எல்லா சேஞ்சஸும் ஸ்லாப் ரேட் சேஞ்சஸ் எல்லாமே இன்கம் டேக்ஸ் பில்லில் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப்க்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லில் ஒன்லி வந்து இந்தியாஸ் டாக்ஸ் ட்ரீட்டி பொசிஷன் என்னவோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கு. அது நம்ம டீட்டெயிலாக போக வேணாம், டைம் இல்லை. டன்னேஜ் டாக்ஸஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? டன்னேஜ் டாக்ஸஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. டன்னேஜ் டாக்ஸ்னால் என்னென்னா, ஷிப்பிங் கம்பெனிஸ் அவங்க வந்து அவங்க ஷிப்போட வெயிட்டை பொறுத்து டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ 44 ஏஇயில் நம்ம எப்படி அந்த வெஹிக்கிளோட வெயிட்டை வச்சு நம்ம டேக்ஸ் கட்டுறோமோ, ஸோ அதே மாதிரி டன்னேஜ் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நோ சேஞ்சஸ், எந்த சேஞ்சஸும் கிடையாது. கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு நீங்கள் வந்து புதுசாக ப்ரொபோஸ்ட் ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களே, இதுவும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் இருக்க அதில் இருக்க கம்ப்யூட்டர் சிஸ்டமோட மீனிங்கும் ஒன்றா அப்படிங்கிற கேட்டிருக்குங்க. இல்லை, ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆக்ட், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த அஃபென்சஸ் அண்ட் ப்ராசிக்யூஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஏதாவது பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எந்த இன்க்ரீஸ்மெண்ட்டும் கிடையாது. பழைய ஆக்டில் என்ன இருக்கோ அதே தான். ஏதாவது புது ப்ரொவிஷன் அஃபென்சஸ் ப்ராசிக்யூஷன்ஸ் சம்மந்தமாக புதுசாக ஏதாவது ப்ரொவிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து மிஸ்செலேனியஸ். ஸோ இது இல்லாமல் ஃபேஸ்லெஸ் அப்ரூவல் ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் எதுவும் ரிமூவ் பண்ணல. ஃபேஸ்லெஸ் அப்ரூவல் அப்படியே தான் இருக்குது. ஓகே. ஸோ பெண்டிங் ரீஃபண்ட் ஏதாவது பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருந்ததுன்னா புது ஆக்ட் வந்ததுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பழைய ரீஃபண்ட் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். பழைய டிமாண்டும் நீங்கள் கட்டணும். ஓகேங்களா? ஸோ நியூ ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் எதாவது ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஆக்ட் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகணும், ஆக்ட் வரணும். வந்ததுக்கப்புறம் தான் பில்லு வரும், ஃபார்ம்ஸ்லாம் வரும். அதெல்லாம் பின்னாடி நாங்கள் சொல்லுவோங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இதனால் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏதாவது சிபிடிடிக்கு இந்த டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது கேட்டிருக்குங்க. இல்லை, ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 295 ஆல்ரெடி சிபிடிடிக்கு ரூல் பண்ணுறதுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அது அப்படியே ஃபினான்ஸ் பில்லையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதனால் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அவங்களுக்கு அடிஷ்னல் பர்டன் எதுவும் கிடையாது. அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஸோ அதெல்லாம் செக்ஷன் தான் மாறியிருக்கே தவிர வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஸோ அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் எஃபோர்ட். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுல ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன் எஃபோர்ட் வந்து நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எனக்கு ஒரு டேக்ஸ் பே இருக்குது அப்படிங்கிறது கொஷின். ஸோ வந்து சாப்டரை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்குங்க. சாப்டர் வந்து 18 இருந்தது, இப்போ சாப்டர் 15 வந்திருக்கு. ஸோ வந்து ஒன்று வந்து பார்ட் ஏ ரிலேட்டட் டு பேன், பார்ட் பி வந்து ரிலேட்டட் டு ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்னு 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக்ஷன் 139 தான் இப்போ வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஆனால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது எப்படிங்கிறது வேறு இடத்துல இருக்கும், வேரியஸ் செக்ஷனில் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து இப்போ எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க சாப்டர் 15. ஸோ வந்து எனி எக்ஸம்ட் என்டிட்டிஸ் ரெக்வயர்ட் டு ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். எக்ஸம்ட் என்டிட்டிஸாக இருந்தாலும் அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். எப்போ அவங்களோட இன்கம் வந்து மினிமம் அமௌண்ட் நாட் டாக்ஸபிள் டு சார்ஜ் அதிகம் வருதோ
இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்னா 2.5 லட்சம். ஸோ அதுக்கு மேலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ கம்பெனியாவோ இருந்தால் லாஸ் இல்லாமல் இருந்தாலே ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும். டியூ டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்படியே தான் இருக்கு. டியூ டேட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பிலேட்டட் ரிட்டர்ன், ரிவைஸ் ரிட்டர்ன், அப்டேட்டட் ரிட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நோ சேஞ்சஸ். பழசு என்ன இருக்கோ அப்படியே அப்ளிகபிள். டிடிஎஸ் டிடிஎஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரொவிஷன் வைஸ் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சிம்பிளிஃபை பண்ணி ரெடியூஸ் வேர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி டேபிள் காலமாக மாற்றிருக்காங்க. அதை ரெசிடென்ட் தனியாக, நான் ரெசிடென்ட் தனியாக மாற்றிருக்காங்க. எல்லாமே செக்ஷன் 393ல கொண்டு வந்துட்டாங்க. டிசிஎஸ் வந்து 394 ஒரே செக்ஷன் தான். ஓகேங்களா? அடுத்து ஸோ 14,000 வார்த்தைக்கு பதிலாக 27,000 வார்த்தைக்கு பதிலாக 14,000 வார்த்தை மாறி இருக்கு. டிடிஎஸ் ப்ரொவிஷன் எவ்வளவு ரேட் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே அந்த டேபிளில் த்ரெஷோல்ட் லிமிட் முதற்கொண்டு எல்லாமே அந்த டேபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த 36 பேஜ் தான் இந்த எஃப்ஏக்யூ. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஃபினான்ஸ் பில் சம்மந்தமாக வந்த டீட்டெயில் இது தான். சாரி, என்னால் பிபிடியை போட முடியல. எல்லாருமே யாருமே கொஸ்டின் கேட்கல அப்படிங்கிறத தெரிஞ்ச வரைக்கும் இது எல்லாருக்குமே புதுசுங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.